उन्होंने काला झंडा दिखाया, पीला झंडा दिखाया, इससे सदन से क्या लेना देना? दिखाते रहो झंडे. So actually, at the same time, you would like to clarify that the opposition. மேலே ஓடிட்டு இருக்கிற வீடியோவை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு டிஆர் பாலு பேசுனதுக்கு ஓம்பூரில் என்ன பேசியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கல்ல. தமிழ்நாட்டில் உங்களுடைய சிஎம் நீலக்குடி ஏற்றுன என்ன, கருப்பு குடி ஏற்றுன என்ன, சிவப்பு குடி ஏற்றுன என்னன்னு ரொம்ப எகத்தாளமாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு நம்ம திரும்பி ஒரு பதில் சொல்ல போகிறோம். தமிழ்நாடு முழுக்க நீங்கள் கொண்டு வர போகிற இன்றைய மசோதாவை எதிர்த்து தான் கருப்பு குடி ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. தொடர்ந்து எல்லா பக்கமும் அதுக்கு எதிரான கண்டனங்கள் வலுத்து கொண்டு இருக்குது. இந்தியாவுக்கு மூவர்ண கொடின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப காலமாக ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அதில் 4வதாக ஒரு வண்ணம் இருக்குது, அதுதான் நீலம். அதைத்தான் இன்னைக்கு நீங்கள் எகத்தளமாக பேசியிருக்கீங்க. அந்த 4வதாக இருக்கிற நீலம் எதை குறிக்குதுன்னு தெரியுமா? இந்தியா முழுக்க இருக்கிற சனாதனவாதிகள் ஒடுக்கி வச்சிருக்கிறீங்கள ஒரு பெரிய இனக்குழுவை, அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய பிரதிநிதித்துவமான வண்ணம் தான் நீலம். நீங்கள் அதையும் இன்னைக்கு அசிங்கப்படுத்திருக்கீங்க. கம்யூனிஸ்டுகளுடைய சிவப்பு கொடிகளையும் நீங்கள் அசிங்கப்படுத்திருக்கீங்க. திராவிட சித்தாந்தத்துடைய வண்ணமான கருப்பு கொடியும் நீங்கள் அசிங்கப்படுத்திருக்கீங்க. இதுக்கான தக்க பதிலடி உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். நீங்கள் மசோதா வரதுக்கு முன்னாடியே இவ்வளோ எகத்தளமாக பேசுறீங்கன்னா, நாளைக்கு இந்த மசோதாவை நிறைவேற்றிட்டீங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுடைய நிலைமை என்னவாக போகுதுங்கிறது இதுலேருந்தே எங்களுக்கு தெரியுது. இதனால தான் நாங்கள் சொல்கிறோம், திரும்ப திரும்ப சொல்கிறோம், அழுத்தமாக சொல்கிறோம், ஜீரோ பிஜேபி. பிஜேபிக்கு ஒரு இடம் கூட எங்கேயுமே அமையக்கூடாது. அதுக்காக தீவிரமாக நம்ம பிரச்சாரத்தை முன்னெடுப்போம். ஜீரோ பிஜேபி. இது மக்களின் தீர்ப்பு.